சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. கோல்ட பத்தி தான் இப்ப எல்லா இடத்துலயுமே பேசிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல கோல்டு நம்ம வாங்குறப்ப, அந்த ப்ராடக்ட்டோட டிசைனுக்கு முன்னாடி, பிரைஸுக்கு முன்னாடி, செலிப்ரேஷனுக்கு முன்னாடி, இந்தியால கோல்டு பர்ச்சேஸ டிசைட் பண்ணது ஒரே ஒரு கொஸ்டின் தான். இஸ் திஸ் ஃபேர்? இது நியாயமா இருக்குமா? இந்த கேள்வி தான் கோல்டு பர்ச்சேஸுக்கு ரொம்ப காரணமா இருந்தது ஒரு காலத்துல. இந்த மக்களோட இந்த ஒரு பெரிய கொஸ்டின புரிஞ்சுகிட்டவங்க என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம கொண்டு வந்தாங்க. காஸ்டிங், பில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி அந்த காலத்துல தரத்த டெஸ்ட் பண்றதுக்கான எந்த வழியும் கிடையாது. அப்புறமா நமக்கு ஹால்மார்க் 916 வந்தது. இப்ப எல்லா ஸ்டோர்லயுமே நமக்கு வந்து செக் பண்ணிக்கலாம். தரத்த நம்மளே செக் பண்ணிக்கலாம், வாங்குறவங்களே. ஸோ, ஒரு பிசினஸோட சக்சஸ்க்கு வந்து டிசையர இன்கிரீஸ் பண்ணணுங்கிறது மட்டும் அவசியம் இல்ல. அந்த டிரான்சாக்ஷன ஸ்மூத்தா, டிரான்ஸ்பரண்டா குடுத்தாலும் ஒரு குரோத் குடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு கோல்டு இண்டஸ்ட்ரிய நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ, உங்க பிசினஸ்லயும் உங்க கஸ்டமர்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. தட் பில்ட் அ வெரி குட் ட்ரஸ்ட் அண்ட் ரிலையபிலிட்டி. நம்பிக்கை, நாணயம், தரம் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிசினஸ்ல. ஆல் தி வெரி பெஸ்ட்.